ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் லிவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி சிக்கன் லிவர் கிரேவியில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இது வந்து ப்ரெக்னென்சி விமனுக்கு ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி லிவர் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா மட்டன் லிவர்லையும் நீங்கள் இதே ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு நிறைய மசாலா ஐட்டமும் தேவைப்படாது. ஆனால் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த லிவரோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக. அதே மாதிரி வந்து இதில் வந்து மிளகாத்தூளும் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா ப்ளஸ் வந்து நம்ம பெப்பர் இதில் நிறைய ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. ப்ரெக்னென்சி விமனுக்குமே ரொம்ப நல்லது. யூஸ்வலாக இதை வீட்டில் நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி இல்லைனா டிஃபன் கூட சாப்பிடலாம். இல்லை சாதத்துக்கு கூட வந்து கிரேவி மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அவங்க மட்டும் இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணியுமே வந்து நமக்கு நிறைய தேவைப்படாது, சீக்கிரமாகவும் வெந்துடும். ஸோ இதை குயிக்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக போடுறதுக்கு பிடிக்கலன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா